எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால், ஒருவேளை டிஎம்கே ஜெயிக்குதா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம், ஜெயிச்சுட்டாங்கன்னு எஸ்ஐஆர்ல அவங்க பண்ண குளறுபடினால தான் ஜெயிச்சாங்கன்னு ஒத்துக்குவாங்களா? GT Holidays and Dr. Srivarma Ayur Tharum Ayurveda presents Behind Notes Beyond the News with Rangraj Pandey, powered by Arabian Garden Seafood Restaurant. நடத்துனது பூரா தமிழ்நாடு அரசு அதிகாரிகள். யாருக்காவது அதிருப்தி வரணும், நீங்க உள்பட எங்களுடைய 2 பேர் சேர்க்க சொன்னனே, எங்க பேர் 2 பேர் நீக்க சொன்னனே, நீக்கலே சொல்லி சொன்னா நீங்க கோவப்பட வேண்டியது திமுக அரசு மேல, எலெக்ஷன் கமிஷன் மேல இல்ல. டெல்லியில உட்கார்ந்துக்கூடிய தேர்தல் ஆணையருக்கு நீங்க யாருன்னே தெரியாது. அப்படி தமிழ்நாடு மாநில அரசு ஊழியர்கள் தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து முறைகேடில் ஈடுபட்டு வாக்காளர்களை அநியாயம் நீக்கியிருந்தாங்கன்னா, தமிழ்நாடு அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அத்தனை பேரை நீக்கட்டும், அத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணட்டும், அத்தனை பேரும் குறைஞ்சபட்சம் இடமாற்றமாவது பண்ணட்டும். வேற எதுவுமே மத்திய அரசு என்ன செஞ்சாலும் குற்றம், எது செய்யாட்டாலும் குற்றம். அது அவங்க நரேட்டிவ், வேற எந்த பலனும் கிடையாது. BLOs calling the voters. இது எல்லா இடத்துலயும் நடக்குதா சார்? டேட்டா இருக்கா? கண்டிப்பா பண்றாங்களா? BLO அலட்சியமா இருந்திருப்பாரு அதிகாரி, அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, சத்துணவு ஆயாம என்ன பாத்திர போறாங்க, நீங்க ஓகே பிரச்சனை இல்லை. திமுகவுடைய உறுப்பினர் ஓடி வருவாரு, திமுக காரர் சேர்த்துருவாரோன்னு ஏடிஎம்கே ஓடி வரணுமே, வர்றாரா இல்லையாங்கிற அவங்க பிரச்சனை. பிஜேபி கார் வரணும்ல, நான் தமிழர் வரணும்ல, எல்லாரும் தூங்கிடுவாங்கன்னா தூங்கிருங்க. என்ன தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்னுடைய நம்பர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இவர்கள் பேர் சேர்க்கக்கூடிய இடத்துல இருக்கு, நல்ல வாய்ப்பு இருக்கு, உரிமை இருக்கு. அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் தெரியாது, அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரே கட்சி அதுக்கு தான் அவங்க ஓட் போடுவாங்கன்னு சொல்றாங்களே. Behind Woods Beyond the News with Rangraj Pandey. Title sponsor GT Holidays and Dr. Srivarma Wellness. Powered by Arabian Garden Seafood Restaurant. வணக்கம் சார். எஸ்ஐஆரினுடைய அந்த முதல் கட்டம் முடிந்து அந்த வரைவு பட்டியல் வெளியிட்டாங்க. அதனுடைய அந்த டெலிஷன் நம்பர் அப்படிங்கிறது எல்லாரையுமே அதிர்ச்சியாக்கியிருக்குன்னு சொல்லலாம். 97 lakhs-க்கும் அதிகமாக, கிட்டத்தட்ட ரவுண்டாக சொல்லணும்னா 1 கோடி நீக்கம் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகம். முந்தைய எஸ்ஐஆர்லாம் நடத்தினப்போ 4 to 7% தான் ஆவரேஜ். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 15%க்கும் அதிகமாக இருக்குது. அப்படிங்கும்போது இது ஒரு ரொட்டீன் கிளீனப் அப்படின்னு எடுத்துக்கலாமா, அல்லது இது ஒரு ரெட் ஃப்ளாகா, சிஸ்டமிக் ரெட் ஃப்ளாக், அமைப்பினுடைய பிரச்சனைன்னு சொல்லணுமா? இல்லை, நம்ம ஒவ்வொரு தடவையுமே ஒவ்வொன்று கற்றுக்குறோம். நம்ம இதை ஒரு குற்றம், ஒரு பெரிய பிழை, இது ரெட் ஃப்ளாக்கு, நம்ம இவ்வளோ மோசமான சிஸ்டமா அப்படிலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இதற்கு முன்னாடி வாக்குப்பதிவுகளை நடத்தியதும் தேர்தல் ஆணையம் தான், இப்போ நடத்தப்படும் தேர்தல் ஆணையம் தான். காங்கிரஸ் நடத்திருக்கு, பிஜேபி நடத்திருக்கு, எல்லா கவர்மெண்ட்டும் நடத்திருக்கு. ஸோ நமக்கு இது ஒரு சதி பிரச்சனை அப்படின்னு அப்படி பூதாகாரப்படுத்தினவங்க தான் இதை யோசிக்கணும், அவ்வளோதான். இது ஒரு கிளியர் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் நமக்கு ஒவ்வொரு முறை ஒரு லேர்னிங் கிடைக்கும். முன்னாடி எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்த உடனே அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்றைக்கு வரைக்கும் டேம்பர் ப்ரூஃபாக சூப்பராக இருந்துச்சு. இன்னமும் ஃபுல் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு விவிபேட் கேட்டாங்க. விவிபேட் சாம்பிளாக நம்ம எல்லா இவிஎம்லேயும் நம்ம விவிபேட் கொடுத்தாச்சு. அப்போ எல்லா இவிஎம்லையும் விவிபேட் கொடுத்தாலும் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ண முடியாது, திருப்பி டியூவல் எக்ஸ்பிரஷன். அப்படின்னா ரேண்டமாக ஒரு பூத்துக்கு நமக்கு ஒரு 5 இது மட்டும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தொகுதிக்கு 5 விவிபேட் மட்டும் செக் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் ஃபுல் ப்ரூஃபாக வந்துருச்சு, முடிஞ்சுக்கிறது. இப்படித்தான் நம்ம எலிவேட் ஆகிறோம். நோட்டா அப்படின்னு ஒன்று இல்லாமல் இருந்துச்சு, ஒரு தேவைப்படுதோ அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு, சஜஸ்ட் பண்ண நோட்டான்னு வச்சுட்டாங்க. அப்போ நோட்டாங்கிறது இதுக்கு முன்னாடி இல்லையே, அப்போ என்ன கணக்கு, விவிபேட் இதுக்கு முன்னாடி இல்லையே, அப்போ என்ன கணக்கு அப்படிங்கிறதுல அதை மாதிரியான ஒரு எலிவேஷன் தான் இந்த எஸ்ஐஆருங்க. நம்ம ஒரு என்னடா பர்சன்டேஜ் எப்பயுமே கூட்டிகிட்டே போகுது நமக்கு, ஆனால் போலிங் குறைஞ்சிக்கிட்டே போகுது, என்னடா 70% மேலே போக மாட்டுதுன்னு பார்க்கும்போது, இந்த இறக்குறவங்களுக்கெல்லாம் யாரும் நீக்கிறது இல்லை, இடம் மாறி போகிறவங்கலாம் யாரும் நீக்கிறதில்ல. அவங்கவுங்க வாக்காளர் பட்டியலில் தங்களுடைய பெயரை சேர்க்க விரும்புகிறார்களே தவிர மாற்றினாலோ யாரும் இறந்து விட்டாலோ நீக்க செய்வதில்லை அப்படின்னு பார்க்குறேன். அப்போ அந்த நம்பர் அக்யூமுலேட் ஆகிட்டே போது டோட்டலாக பார்த்தா ஏகப்பட்ட பர்சன்டேஜ். நம்ம பார்த்துருக்கோம் தமிழ்நாட்டில் 70% மேலே போலிங் ஆனதே இல்லை. இன்னும் ஆவரேஜ் 69லேருந்து 71க்குள்ளே இன்னும் ஆவரேஜ் நிற்கும். அப்போ என்ன கணக்கு பார்த்து இப்போ நீங்கள் பீகாரில் பார்த்தீங்கன்னா போலிங் பர்சன்டேஜ் கூடிருச்சு. பீகார் மாதிரியான ரூரலில் கூடுதலுக்கான காரணம் என்னென்னா, மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு திரும்ப வாக்களிக்கிறங்கிற ஒரு பேட்டர்னு. ரெண்டாவது மேஜர் பேட்டர்ன் என்னென்னா, இந்த 66 லட்சம் பேர் அங்கே நீக்கப்பட்டது. அப்போ நீக்கப்பட்ட போது ஆட்டோமேட்டிக்காக நிற்கும். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 75, 77, 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்க. அப்போ தமிழ்நாட்டில் இந்த மாதிரி 2026 ஏப்ரல் நடக்க போகிற போலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்முடைய போலிங் பர்சன்டேஜ் நியர்பை 80 நிற்கும், 79, 80 நிற்கும். அதற்கான காரணம் இந்த கிளீன்சிங் தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ பிரச்சனை அடுத்து நீங்கள் கேட்கும்போது சொல்கிறேன், பிரச்சனை இது மோசடி, பாஜகவின் சதி, ஆட்சியை திரும்ப கொண்டு வரக்கான ஒரு முயற்சி அப்படின்லாம் சொன்னவங்க என்ன சொல்ல போகிறாங்கிறது தான் கேள்வி. அதை நீங்கள் சொல்லும்போது நான் சொல்கிறேன். பட் அந்த லேர்னிங் அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது, அது நிக் ஆஃப் த மொமெண்ட் இல்லையா? எலெக்ஷனை வச்சுட்டு நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கும்போது, ஏன்னா ஆவரேஜ் 4 to 7ன்னு சொல்கிறாங்க. இப்போ 15% வந்திருக்குங்கும்போது இதை டிசைன் பண்ணதோ, இதுக்கு டைம்லைன் செட் பண்ணதோ, இதுக்கு அந்த மற்ற வரைமுறைகள், பாதுகாப்பு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா.
ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு அப்நார்மல் டெலிஷன் இருக்குது அப்படின்னா அது ஒரு ஆடிட் பண்ணணும் இல்லையா? ஆடிட் கட்டாயம் பண்ணணும். அதற்காக தான் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டுட்டு இன்னும் டைம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து எஸ்ஐஆர் பணி முடிஞ்சிருச்சு, நேராக வாங்க போலிங் போகலாம் அப்படின்னு சொல்ல. எஸ்ஐஆர் பணி முடிஞ்ச உடனே வரைவு வாக்காளர் பட்டியல் ஒன்று வெளியிடுறாங்க. அதில் திரும்பவும் உங்களை போன்ற தனிநபர்களுக்கும் அதே பிஎல்ஓ அண்ட் பிஎல்ஏக்களுக்கும் கட்சிக்காரங்க மற்றும் அதிகாரிகள் எல்லாருக்குமே அதே வாய்ப்பை கொடுத்து, அதற்கப்புறமும் இதே மாதிரி அடிஷன் டெலிஷன் எல்லாத்துக்குமே வாய்ப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல் கொடுக்குறாங்க. அப்போ இதுதான் அந்த நீங்கள் சொன்ன கிராஸ் செக்கிங். ஒருத்தருடைய பேர் நீக்கப்பட்டுருச்சு அப்படின்னா நியாயமாவா அநியாயமாவா அதற்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது. இப்போ வந்து எல்லாருக்கும் ஆன்லைனில் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிற ஒரு வாட்ஸ்அப்பில் லிங்க் கொடுத்து அந்த லிங்கை டச் பண்ணால் போதுங்கிற அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே எளிமையாக எப்படி பார்க்கணும்? நம்ம வந்து பார்க்குறோம் இந்தியாவிலே அதிகமான சோஷியல் மீடியா, இந்தியாவில் அதிகமான செல்ஃபோன், அது எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே நம்மகிட்ட இருக்குன்னு பார்க்குறோம். அப்போ அவங்களுக்கு வந்து இன்றைக்கி குழந்தைங்களோ பின்ன பசங்களோ யாருமே வந்து ஃபோன் இல்லாமலாம் இல்லைன்னு பார்க்குறோம். அப்போ வந்து அவங்க வீட்டில் யாராவது வயசானவங்க படிக்காத இருந்தால் கூட அவங்க அப்பாவுடைய அம்மாவுடைய இதை வந்து இவங்க எடுத்து பார்த்துட முடியும் ஜஸ்ட் பை எ கிளிக். இவ்வளோ தான் ஃபெசிலிட்டி பண்ணுவாங்க. இது போக எல்லா கட்சிக்காரங்களும் அவங்க ட்ரிகர் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்கூட பார்க்குறோம். நான் ரைட் ஃப்ரம் டிஎம்கே இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய டிவிகே வரைக்கும் எல்லா பார்ட்டியும் அவங்களுடைய பிஎல்ஏ டூஸை வந்து ட்ரிகர் பண்ணி நீங்கள் போய் பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் கிராஸ் செக்கிங் மெக்கானிசம். அதில் வந்து சரியாக சேர்த்துருக்காங்களா நீக்கிருக்காங்களா பார்க்கணும். நமக்கு என்ன எக்ஸசைஸ் கிடைக்கும்? நீங்கள் வந்து சரியாக தப்பான்னு கேட்குறீங்க. பீகாரில் 66 லட்சம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னபோது எஸ்ஐஆர் வந்தபோது கத்தினவங்க, கூப்பாடு போட்டவங்க, சத்தம் போட்டவங்க, விமர்சனம் பண்ணவங்க, கோர்ட்டுக்கு போனவங்க, எஸ்ஐஆர் பண்ணி முடிஞ்சு 66 லட்சம் நீக்கின பிறகு ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதுக்கப்புறம் 22 லட்சம் அதில் சேர்த்தாங்க இல்லையா? அதுதான் அந்த ப்ராசஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் 97 லட்சம் பேரில் கிட்டத்தட்ட 30 லட்சம், ஒரு பேருக்கு 30 60ன்னு பிரிச்சுக்கங்க. ஒரு பேச்சு 30 லட்சம் பேர் இறந்துட்டாங்கிற கணக்கு இருக்குது, 60 லட்சம் பேர் இடம் பெயர்ந்துட்டாங்கன்னு கணக்கு. இந்த 60 லட்சம் பேரில் இடம் பெயர்ந்தவங்க யாராவது திரும்பி கேட்டாங்கன்னு சேர்க்க தான் போகிறோம். அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லையே. நம்ம மாட்டேங்கிற டோரை க்ளோஸ் பண்ணால் தானே நீங்கள் வந்து நியாயமானு கேட்கணும். 1 இட் இஸ் ஆல்ரெடி ஓப்பன், 2 செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கு, 3 பிரைவேட் பார்ட்டிக்கு மட்டும் இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கும் கொடுத்துருக்கு. அப்போ இதுக்கு மேலே உங்களுக்கு திரும்பி வரட்டும் 97 லட்சம் தானா இல்லாட்டி வந்து 87 லட்சமா 66 லட்சமா என்ன முடியுங்கிற பார்ப்போம். அதுதான் ஃபைனலாக நிற்கிறது, ஒன்றும் குழப்பம் இல்லையே. ஸோ இந்த எக்ஸசைஸ் தேவையான எசென்சியல்னு நான் சொல்லுவேன். இப்போ ஒரு பிஎல்ஓ வந்து ஒரு வீட்டை போய் பார்க்குறாங்க, ஏன்னா ஆப்சென்ட்டு ட்ரேஸே பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. 3 டைம்ஸ் வேறு சந்தர்ப்பத்தில் வர்றாரு, திரும்ப 2-3 நாள் கழித்து வர்றாரு, திரும்ப 2-3 நாள் கழித்து வர்றாரு. அதுபோக நம்ப மாட்டீங்க, ஃபோன் பண்ணுறார். பிஎல்ஓஸ் காலிங் த ஓட்டர்ஸ். இது எல்லா இடத்துலையும் நடக்குதா சார்? டேட்டா இருக்கா? கண்டிப்பாக பண்ணுறாங்களா? 99.4% நடக்குது. அதனால தான் நம்மகிட்ட 99.5% ஃபார்ம்ஸ் திரும்ப வந்துருச்சு. உங்களுக்கு ஃபார்ம் போச்சு திரும்ப வந்துருச்சுல, ஃபார்ம் போனால் கணக்கு கேட்காம இருக்கும்ல. ப்ளஸ் இதில் டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, நாம் தமிழர், தமிழக வெட்டுக்கழகம் எல்லா கட்சிகளும் உள்ளே இருக்கிறாங்க. அந்த கட்சி எப்படி விடுவாங்க? பிஎல்ஓ அலட்சியமாக இருந்திருப்பார் அதிகாரி, அவருக்கு ஒன்றும் தேவையில்லை, சத்துணவு ஆயாமல் என்ன பார்த்துட போகிறாங்க, நீங்கள் ஓகே பிரச்சனை இல்லை. திமுகவுடைய உறுப்பினர் ஓடி வருவாரே, திமுகக்காரர் சேர்த்துருவாரோன்னு ஏடிஎம்கேக்கார் ஓடி வரணுமே, வர்றாரா இல்லையாங்கிற அவங்க பிரச்சனை. பிஜேபிக்கார் வரணும்ல, நான் தமிழர் வரணும்ல, தாவேக்கார் எல்லாரும் தூங்கிடுவாங்கன்னா தூங்கிடுங்கன்னு தான் சொல்லுவேன். சரி, எல்லாரும் தூங்கிட்டா என்ன செய்யுது? வாக்காளர் தூங்கிட்டார், தேர்தல் அதிகாரி தூங்கிட்டார், 5 கட்சி தூங்கிடுச்சு. தூங்குங்க, எதுக்கு முழிச்சு பேசுகிறீங்க? யாராவது ஒருத்தர் கூட முழிக்க மாட்டீங்கன்னா அந்த ஜனநாயகம் தூங்கிட்டே இருக்கிறது தான் நல்லது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 97 லட்சத்துக்கும் அதிகமாக நீக்கப்பட்டது அப்படின்னு சொன்ன உடனே அடுத்ததாக உங்களுடைய பேரெல்லாம் சேர்க்கணும், மறுபரிசீலனை நடக்கும். ஜனவரி 2 வரைக்கும் டைம் இருக்குது. ஃபெப்ரவரியில் தான் நாங்கள் ஃபைனல் லிஸ்ட் வெளியிட போகிறோம்னு அதுக்கு வந்து மக்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. உங்கள் பேர் விடுபட்டதுன்னா சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து ஃபார்ம் 6 கிட்டத்தட்ட பல லட்சம் இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்னு நம்ம கேட்கும்போது, அப்போது இது வந்து அது ஒரு ஃபெயிலியர். ஃபார்ம் 6 வந்து இஷ்யூ ஆக வேண்டியதே இல்லை, ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி நீங்களே பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணாமலே நீங்களே. ஃபார்ம் 6ங்கிறது நியூ என்ட்ரிக்கான ஃபார்ம். அதுவே பொருந்துமா இல்லையான்னு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா வந்து விடுபட்டு போச்சுங்கிறக்க தான் சேர்க்குறோம். ஸோ வந்து புது ஃபார்ம் வருமாங்கிறது ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்குது. பட் வந்து த்ரூ அவுட் இந்தியா இப்படி தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை. எலெக்ஷன் கமிஷன் பெர்மிட்டட் தாங்கனால தான் ஃபார்ம் 6 ஓடிட்டு இருக்கு. ஃபார்ம் 6 30, 40, 50 லட்சம் வரைக்கும் போகலாம், ஒன்றும் தப்பே கிடையாது. நமக்கு வந்து 97 லட்சம் கொடுத்துருக்காங்கல்ல, அதில் 30 லட்சம் தானே அப்ராக்சிமேட்லி 33 லட்சம் என்னமோ இறந்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. மிச்சம் 60 லட்சம் பேர் வந்து டூப்ளிகேஷனு அல்லது இடம் பெயர்ந்தவங்க தானே. ஸோ 60 லட்சம் ஃபார்ம் போனால் ஒன்றும் தப்பு கிடையாது. வரட்டும், திரும்பி வரட்டும், ஃபில் ஆகிவிட்டும். யாருங்க பார்ப்போம், டூப்ளிகேஷன் இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அது ஃபார்ம் வாங்கினாலும் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் ஒரு ஃபார்ம் டெவலப் பண்ணி நானே 2 ஃபார்ம் டெவலப் பண்ணுவேன். நானே இருக்கட்டும் சொல்லி ஒரு 5 ஃபார்ம், இன்னைக்கு காலை கூட எங்கேயோ ஒரு ஸ்க்ரூ வாங்கினேன், 4 ஸ்க்ரூ தான் எனக்கு தேவை, 8 ஸ்க்ரூ வாங்கி வச்சேன், கடக்கட்டுமே அப்படின்ட்டு. அதில் என்ன செய்யுது? ஸோ ஃபார்ம் டவுன்லோட் இவ்வளோ ஆயிடுச்சு, ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இவ்வளோ ஆச்சுங்கிற கவலை இல்லை. எவ்வளோ திரும்ப ரீஎன்ட்ரி ஆச்சுன்னு பார்க்கணும். திரும்பி நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போ 33 லட்சம் இறந்து போயிட்டாங்க, 60 லட்சம் வந்து டூப்ளிகேஷன் இடம் போயிருந்தாங்க. இந்த 60 லட்சத்தில் 50 லட்சம் பேர் திரும்ப வந்தாலும் தப்பு இல்லைன்றது. அது நம்முடைய வாக்காளர் தானே, வரக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா என்ன? யார் பிஜேபி சொல்லுதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுதா, எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதா? ஒரு ப்ராசஸ், அந்த ப்ராசஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், இல்லைன்னு மறுக்கவே இல்லை. வந்து 100% க்ளீன் வந்து உலகத்திலே கிடையாது, இருக்கிறதுலே பெட்டராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நான் சொல்ல வரேன்.
சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ எலெக்ஷன் கமிஷனோ கம்பேரிட்டிவ்லி குளோபலி நம்ம பெட்டராக பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறேன். அப்போ இந்த ஃபார்ம்ஸ்லாம் வாங்கிட்டு போட்டோம், ஃபில் பண்ணிட்டு திரும்ப எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தொகுதிகளில் ரொம்ப அதிகமான டிலிஷன் இருக்குது. முதல்வர் அவர்களுடைய தொகுதியாக இருக்கட்டும், துணை முதல்வர் அவர்களுடைய தொகுதியாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டார் கேண்டிடேட்ஸ் இருக்கிற இடத்துல அதிகமான நீக்கம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிஎம்கே கேண்டிடேட்ஸ்னு சொல்லுங்கள், இதுக்கு ஸ்டார் கேண்டிடேட். நீங்கள் அடுத்த 3வது பேர் சொல்லுங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி யாராவது சொல்லுங்கள். எடப்பாடி பழனிசாமியோட தொகுதியில் இருக்குன்னு சொல்லுங்கள், ஆர்பி உதயகுமாரோட தொகுதியில் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் 2 பேர் சொன்னீங்க, 2மே டிஎம்கே, 2மே சிஎம் டெபுட்டி சிஎம் ஆச்சா. ஸ்டார் கேண்டிடேட்ஸ் தொகுதியில் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து ஒரு உள்நோக்கம் இருக்கும். அல்லது திமுக காரங்க, நான் இன்னொரு உங்களுக்காக தான் நாங்கள் போகிறேன், திமுக காரங்களோட தொகுதியில் அதிகமாக தூக்கிட்டாங்க. ரைட் இருக்கட்டும். பண்ணது யாருங்க? அவர் தான் மாவட்ட தேர்தல் அலுவலர். குளத்தூர் தொகுதியில் ஒரு தேர்தல் அலுவலர் இருக்கிறார். சேப்பாக்கம் திருவள்ளிக்கணியில் ஒரு தேர்தல் அலுவலர் இருப்பார். அந்த 2 பேருக்கும் தெரியாது அது யார் தொகுதின்னு. சரி, குமரகுருன் ஐஏஎஸ் ஆஃபீஸர், இவங்களாவது வந்து ஏதோ கீழே அதிகாரத்து, அவருக்கு தெரியாது அது யார் தொகுதி. அவர் தானே ரிலீஸ் பண்ணார். ஆக்சுவலாக 2ம் சின்ன தொகுதி. இன்னொரு பிரச்சனை, 2மே கம்பேரிட்டிவ் சின்ன தொகுதி. இதோட பெரிய தொகுதிலாம் தருமபுரி, கிருஷ்ணகிரி, கரூர் மாதிரி பெரிய தொகுதிலாம் இது ரொம்ப சின்ன தொகுதி. அந்த 2 சின்னத்தில் அதிகமான வாக்காளர்கள் இங்கே தான் போயிருக்காங்க. ஓகே, அந்த மாநில அரசு அதிகாரிகளுக்கு தெரியும் இது யார் தொகுதின்னு. மேலே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருக்கிறார், முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் கண்காணிச்சுட்டு இருக்கிறாங்க. அதுக்கு வந்து பொறுப்பாக தொகுதிகளுக்கு எல்லாத்தையும் சேர்த்து பொறுப்பாக வந்து அண்ணன் சேகர்பாபு உட்காந்துருக்கார். இவ்வளவு சூப்பர்விஷனுக்கு பிறகு யாரோ ஒருத்தர் உள்நோக்கத்தோட பண்ணியிருப்பாருன்னு நினச்சிங்கன்னா நான் ஒன்றுமே சொல்கிறது இல்லை. இவ்வளோ தூரம் அந்த டெலிஷன் நடந்திருக்குங்கும் போது மக்கள்கிட்ட ஒரு வகையான ஒரு பயம் நம்ம பேர் இருக்கா இல்லையா, யார்கிட்ட இருக்கு, எங்க பப்ளிக் கொந்தளிப்பு இருக்குதான்னு கேளுங்க. இல்லை, நிறைய பேர் இப்போ இன்ஃபேக்ட் ஒவ்வொருத்தருடைய வீட்லேயுமே வந்து எங்க பேர் இருக்கு இல்ல, பப்ளிக்ல போய் கேளுங்க. நீங்க மைக் எடுத்து பப்ளிக் ஒப்பீனியன் கேளுங்க. இல்லை சோஷியல் மீடியால தெரியுது, 1-2 பேர் சொல்லதான் செய்யறாங்க. சோஷியல் மீடியால நீங்க வந்ததெல்லாம் இல்ல ஜெனரல் பப்ளிக்கிட்டையும் இருக்கு. நம்ம இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நமக்கு இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு அப்நார்மல் ஒரு கோடி அப்படின்னு, கிட்டத்தட்ட 1 கோடி அப்படின்னு வரும்போது, இது அந்த கொடுக்கப்பட்ட பிஎல்ஓக்கள், அந்த பிஎல்ஏக்களுக்கு வந்து ரொம்ப அதிகமான பிரஷர், ஒரு அக்யூரசி அதனால மிஸ் ஆயிருக்கா? இல்ல எல்லாருமே பிரிச்சு தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா நிறைய பேர் கிட்டத்தட்ட இந்தியா அளவில் இந்த எஸ்ஆர் நடந்த இடங்கள்ல ஏன்னா பிரஷர் அதிகமாகி சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது, அதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? நீங்க காட்டுங்க, நான் நியூஸ்ல தான் வந்திருக்கு இல்லையா? ஏன்டா சொல்லாதீங்க, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு கெட். தமிழ்நாட்டில் ஒருத்தர் இறந்துட்டார், நாங்க ஏதாவது எழுதி வச்சுட்டு போனோம். தமிழ்நாட்டில் இல்ல, பட் மற்ற இடங்கள் எஸ்ஆர் பிராக்டிஸ் பண்ண இடத்துல நாங்க எழுதி, நான் சொன்னேன் அந்த பணியில இருந்த ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. சரி, டிரைவரா வண்டி ஓட்டிட்டு இருந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார். அரசு போக்குவரத்து கழகம் வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு, நடுவில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, வண்டி பிரேக் ஆகிருந்துச்சு. நீங்கள் கேள்விப்பட்டதே இல்லையா? என்ன செய்யணும்? அரசு போக்குவரத்து கழகத்துக்கு டிரைவரே வேண்டாம், டெஸ்லாவில் இந்த காரைக்கு டிரைவர்ஸ் வண்டி ஓட்டிடுமா? அதெல்லாம் இதுக்கு என்ன அழுத்தம் காரணம் சொல்லுங்க. 99.95% திரும்ப வந்துருச்சுங்க ஃபார்ம். புரிஞ்சுக்கோங்க, ப்ரெஷர் தான் வந்திருக்கு. அதில் உங்களுக்கு புரியுங்களா நான் சொல்றது? பணி முடிஞ்சிருச்சு, வேலை ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. நீங்கள் வந்து ப்ரெஷர் சொல்கிறீங்க, அது உண்மை இல்லைங்கிறதுக்கு அடையாளம் பணி முடிஞ்சிருச்சுங்கிறது தான். The work is done, finished, completed. கம்ப்ளீட்டட்ங்கும்போது இந்த மிஸ்மேட்ச் இருக்கிறதுக்கான காரணம் அது ரெண்டுக்கும் ஒரு நடுவுல இருக்கக்கூடிய அந்த முரண்பாடு. அப்புறம் பேசுங்க. நான் 55 லட்சம் பேர் திரும்ப வந்தாலும் தப்பு இல்லைன்ற, இது நடக்கும்ன்ற. நான் 6.5 கோடி பேர் இருந்த இடத்துல நமக்கு வந்து இது நான் ரொம்ப காமனாக நடக்கும்ன்றேன். சரி, 33 லட்சம் பேர் போயிருக்காங்கல்ல, அதில் ஒன்றும் கொலைகள். இப்போ பாருங்க, நீங்கள் பாருங்க, உங்கள் வீட்டில் இறந்த 2 பேர் வந்து நீக்கப்படலன்னு சொல்றீங்க, அது இன்னும் எவ்வளோ நீக்கப்படணுமோ தெரியலையே. 33 லட்சம் பேர் இறந்து போயிருக்காங்க, அவங்க திரும்ப வர போகிறது இல்லையே. இந்த 66 லட்சத்துக்குள்ளான பிரச்சனை இருக்கும், 97 லட்சம். இப்போ மிச்சம் பிரச்சனை வந்து 64 லட்சம் வரட்டும், 55 லட்சம் சேர்ப்போம், 64 லட்சமும் சேர்ப்போம், ஒன்றும் தப்பு இல்லையே. சேர்க்கக்கூடாதுன்னு யார் சொன்னா? பிஜேபி சொல்லுதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுதா, எலெக்ஷன் கமிஷன் சொல்லுதா, ரங்கராஜ் பாண்டே சொல்றாரா, யார் சொல்றா? இது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸில் தான் அடுத்தடுத்த ஸ்பேசஸ் கொடுக்குறாங்கன்றேன். இப்போ நீங்கள் திரும்பி அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், இப்போ பிஎல்ஓட்ட அப்ளை பண்ணலாம், தெர் இஸ் அ ஸ்பேஸ். இது நீங்கள் அந்த ஸ்பேஸ் கொடுக்கும்போது நான் சொன்னேன், வென் த டோர் இஸ் லாக்ட் வித்தவுட் கிவிங் எனி ஆப்பர்ச்சுனிட்டி, தட் இஸ் எரர், மிஸ்மேட்ச், ஒரு இன்ஜஸ்டிஸ். அப்படி எதுவுமே இல்லைங்க. ஒரு ப்ராசஸில் வரும்போது நான் வந்தேன், நீங்கள் இல்லை, அது கேட்க தான் செய்வாங்க. அவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, 3 முறை நீங்கள் வரீங்களாம் கேளுங்க. நீங்கள் வேலைக்கு போயிருப்பீங்க, வெளியே போயிருப்பீங்க, ஆள் இருந்துக்க மாட்டாங்க. இட் குவைட் ஹேப்பன்ஸ். இப்போ எப்படி பீகாரில் வந்து 66 லட்சம் அப்படிங்கிறது நீக்கப்பட்டு திரும்ப ஒரு 22 லட்சத்தை ஆட் பண்ணாங்க. இப்போ அது எல்லாத்துக்கான டிரான்ஸ்பரண்டான டேட்டா இருக்கா? இப்போது வந்து ஒருவேளை பிஜேபி வந்து ஒவ்வொரு முறையும் எலெக்ஷனுக்கு ஒரு யுத்தியை கையாளுற மாதிரி எஸ்ஏஆர்ங்கிறது அவங்களுடைய ஒரு யுத்தியா அப்படின்னு இருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு யுக்தியை கையாளுற மாதிரி அப்படிங்கிறது ஜென்ரலா ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே. விமர்சனம் வைக்கிறவங்கள்ட்ட டீட்டெயிலாக கேளுங்க, இல்லாட்டி அவங்கள்ட்ட கேளுங்க, இல்லாட்டி அந்த டீட்டெயில் என்னன்னு என்கிட்ட கேளுங்க. அப்படி 19 வந்து பாஜக ஆட்சியில் அராஜகம் நடக்குது, அப்படி என்னங்க அராஜகம் நடக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, யாருங்க சொல்கிறா? எல்லாரும் பொதுவாக அது என்கிட்ட கேட்கக்கூடாது நான் அப்படின்னு அவங்கள்ட்ட கேளுங்க. நான் சொல்லேன், 19 பாஜக பயன்படுத்தக்கூடிய டாக்டிக்ஸ் என்னன்னு சொல்லுங்கள், லெட் அஸ் அட்ரஸ். நான் மாட்டேன்னு சொல்ல, வி வில் அட்ரஸ் இட். நானும் தெரிஞ்சுக்கணும்ல என்னது. ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு யுக்தி, எல்லாரும் தான் யுக்தி பயன்படுத்த. திமுக தேர்தலுக்கு யுக்தி பயன்படுத்தலையா? தேர்தல் அறிக்கைக்கான பணி இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களே, 5000 ரூபா வந்து நாங்கள் பொங்கல் கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, இப்போ அதெல்லாம் யுக்தி கிடையாதா?
அப்போ எல்லா கட்சியும் ஒரு யுக்தி பயன்படுத்துவாங்க, அவங்களும் யுக்தி பயன்படுத்துகிறாங்க. அவங்க 10,000 ரூபாய் கொடுத்தாங்களே பீகாரில். சந்தோஷம். நீங்கள் 20,000 ரூபா கொடுங்க, எனக்கு தானே வரப்போகுது. எனக்கு கொடுக்க மாட்டாங்க சொல்கிறேன், மக்களுக்கு தானே வரப்போகுது, வந்துட்டு போகுது, சந்தோஷம். நான் கொடுக்காமல் இருக்க போகிறாங்களா? கொடுத்தா வாங்காமல் இருக்க போகிறாங்களா? கொடுக்கக்கூடாதுன்னு சட்டத்தை இடம் இருக்குதா? நாம் எல்லா கட்சிகளுக்குமான டெமோக்ராட்டிக்கல் எக்ஸசைஸ் அவங்க பண்ண முடியும். அது யார் தடுக்கும்? சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தடுக்க முடியல. நான் ஏன் தடுக்கணும்? இங்கே 1500 ரூபா கொடுக்கும்போது தடுக்கும், 1000 ரூபா கொடுக்கும்போது தடுக்க மாட்டீங்க, அங்கே 10,000 கொடுக்கும்போது தடுக்க முடியும். ஒருத்தர் எங்கள் அண்ணன் ராகுல் காந்தி கட்டாக்கட் லட்சமாக வரும் தானே சொன்னார். யார் தடுத்தா? எலெக்ஷன் கமிஷன் ஒன்றும் தடை போடலையே, சுப்ரீம் கோர்ட் ஒன்றும் தடை போடலையே. அது பண்ணிட்டு போகணுமே. ரைட். அடுத்து இப்போ ஒவ்வொரு தேர்தலுக்கு ஒவ்வொரு பண்ணுற மாதிரி அதை நான் டினை பண்ணுறேன், ஓரமாக வச்சுங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸினுடைய அளவுங்கிறது நம்பர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி. இப்போ ஷேமோட வெப்சைட் எடுத்து பார்த்தா கூட கிட்டத்தட்ட 93 லட்சம் பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அன்ஆர்கனைஸ்டு செக்டாரில் அப்படின்னு. இப்போ இவங்க அந்த இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டில் இருக்கிறாங்க. இவர்கள் இப்போது பேர் சேர்க்கக்கூடிய இடத்துல இவங்கள உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அவர்கள் வாக்காளர் பட்டியலோட எண்ணிக்கை கூடி இருக்கணுமா குறைஞ்சிருக்கணுமா? இல்லை, இதுக்கப்புறமா சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது, உரிமை இருக்குது. இல்லை அப்படி அவங்க சேர்க்கப்படும் போது அவங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய கள நிலவரம் தெரியாது. அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரே கட்சி அதுக்கு தான் அவங்க ஓட்டு போடுவாங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போ அது உண்மையா? காங்கிரஸ் இந்தியாவில் இல்லையா? அவங்களுக்கு தெரியக்கூடிய ஒரே கட்சி தான் நாட்டில் இருக்குதா? டிஎம்கே தெரியாமல் இருக்கலாம், தாவேகா தெரியாமல் இருக்கலாம், காங்கிரஸ் தெரியும்ல, கை சின்ன வரணும்ல. சரி, காங்கிரஸ் ஹிமாச்சல் பிரதேசில் ஆட்சியில் இல்லையா? ஜார்க்கண்டில் அவங்களுடைய கூட்டணி ஜெயிக்கலையா? அப்போ இந்தியாவில் எங்கேயுமே அவங்க இல்லையா? ரெண்டாவது பாயிண்ட், இது குடிமக்களுக்கான உரிமை. இது தமிழர்களுக்கோ தெலுங்கர்களுக்கோ கன்னடர்களுக்கோ மலையாளிகளுக்கோ ஆன உரிமை இல்லை. வாக்களிப்புங்கிறது குடிமக்கள், சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு தான் வாக்களிப்பு. பிற மாநிலங்களில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு வாக்குரிமை இல்லை சொல்லிடலாமா? இதை குரல் எழுப்பக்கூடிய சீமானவர்களுக்கோ வேறு யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு, இதை தமிழ்நாட்டில் வட மாநிலத்தவர்கள் வாக்கு பெற்றுவாங்க. ரைட், ஓகே. பிற மாநிலத்துடைய தமிழர்களுக்கு வாக்கு கொடுக்கூடாது. இதை சொல்லுங்கள், நம்ம லாஜிக்கலாக இருக்குன்னு சொல்லலாம். நம்ம பரிசீலனை பண்ணலாம், வேண்டாம் சொல்லி இன்னும் நிறைய புதுசாக ட்ரை பண்ணலாம். அந்தந்த மாநிலத்திலாம்ப்பா ஓட்டு. ஒரு எல்முருகன் மத்திய பிரதேச மாநிலத்தில் போய் ராஜ்யசபா எம்பி ஆக முடியும். ஒரு நிர்மலா சீதாராமன் கர்நாடகாவில் போய் ராஜ்யசபா எம்பி ஆக முடியும். ஒரு ஜெய்சங்கர் டெல்லியில் ராஜ்யசபா முடியும். இப்படி ஒரு 3 தமிழர்களுக்கான ராஜ்யசபா சீட்டு வேறு வேறு இடத்துலேருந்து வர முடியும். யாரும் சத்தம் காட்ட மாட்டீங்க. வாக்குரிமை என்பது குடிமக்களுக்கு, அது மொழி ரீதியாக பிரிக்கப்பட்டது அல்ல. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கேரளாலேயோ இல்லை ஒரு கர்நாடகாலேயோ தமிழ் மக்கள் அதிகமாக இருக்கலாம். பட் தமிழ்நாட்டினுடைய ஒரு கட்சிங்கிறது அங்கே அதனுடைய பிரதிநிதி அப்படிங்கிறது அங்கே யாரும் இல்லை. இப்போ எதுக்காக இதை சொல்ல வந்தாங்கன்னாக்கா, தேசிய கட்சியான பிஜேபியினுடைய அலையன்ஸ் இங்கே இருக்கிறதுனால, அவர்களுக்கு தெரிந்த கட்சி பிஜேபிங்கிறதுனால அந்த ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? தமிழக மக்கள் பெங்களூரில் 1 லட்சம் பேர் இருக்கிறாங்களா? யார் அவங்களுக்கு திமுகவுக்கு வாக்களிக்கணும் என்ன செய்வாங்க? அதிமுக வாக்களிக்க விரும்புகிறாங்க. தாவேக்காக்கு வாக்களிக்கிற என்னங்க செய்யறது? பெங்களூரில் இருந்து உட்காந்துக்கிட்டு ஏற்பாடு பண்ணுங்க. அவர் பார்க்குற தாவேக்கா காணுவாங்க, என்ன செய்வார்? நீங்கள் எந்த மாநிலத்தில் இருக்கீங்களோ அந்த மாநிலத்தில் ஓட்டு போடணும். அங்கே பிஜேபி இருக்குது, அங்கே காங்கிரஸ் இல்லையா? காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கே கர்நாடகாவில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட மக்கள் கர்நாடகாவில் போயிட்டு பிஜேபி தோக்கடிக்கிறதுக்கு காங்கிரஸ் ஓட்டு போட்டு போகிறாங்க. இல்லை, தேசிய கட்சி தானே. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டை சேர்ந்த கட்சிகள் வரணுங்கிற ஒரு விஷயம் பேசப்பட்டு இருக்கும்போது அதுக்காக கேட்குறேன். அவங்க தேசிய கட்சியா மாநில கட்சியாங்கிறது வாக்காளருடைய உரிமைங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியில் போய் பீகாரில் போய் ஆரம்பிக்க சொல்லுங்கள், யார் வேணான்றா? பீகார் மக்களுக்கு அந்த கட்சியோட சின்னங்கள்லாம் பிரபலம் ஆகட்டும். என்னங்க காமெடி! பீகாரியாகவே இருந்து இந்தியாவில் பல முதலமைச்சர்களை பிரதமர்களை உருவாக்கியவேன்னு சொன்ன பிரசாந்த் கிஷோர் ஜெயிக்கலை. மாநில கட்சி பீகார் மக்கள் அவர் வாக்களிச்சிருக்கணும்ல, எதுக்கு போனாங்க? ஏதாவது லாஜிக் இருக்கா? ஏதாவது யாருக்கு வாக்களித்தாங்க? இவர்கள் நல்லது செஞ்சால் வாக்களிக்க போகிறாங்க, நல்லது செய்யலாம் வாக்களிக்க மாட்டாங்க, இவ்வளோதான். இப்போது இந்த எஸ்ஐஆருக்கு அப்புறமாக இப்போ February 14th அந்த ஃபைனல் லிஸ்ட் எல்லாம் வெளிவந்ததுக்கு அப்புறமாக டர்ன் அவுட் ரேஷியோவில் மாறுதல்கள் இருக்குமா? அது கூடுமா குறையுமா? அது யாருடைய அட்வான்டேஜாக யாருக்கு? வாக்கு பதிவு கூடும். நான் ஏற்கனவே சொன்னேன், அது நியர்பை 80 நிற்கும். அது யாருக்கு அட்வான்டேஜாக வரும்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா பீகாரில் அது ஆட்சியை தக்க வைக்க உதவியது. தமிழ்நாட்டில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. வாக்குப்பதிவு கூடுறது 2 காரணங்களுக்காக இருக்கும். ஒன்று, புதிய கட்சிகள் அல்லது இருக்கிற ஆட்சிக்கான திரும்ப வாக்களிக்கிறது மாதிரியான விஷயங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒழுங்கும். இப்போ ஆப்வியஸாகவே வாக்குப்பதிவு கூடுங்கிறது நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்கள் குறைஞ்சிட்டாங்க அப்படிங்கும்போது 10-15% வாக்காளர் குறைஞ்சிருக்காங்க போது இது ஆட்டோமேட்டிக்காக ஓட் பர்சன்டேஜ் கூடும். டேர்ன் அவுட் கேரண்டியாக கூடும். இட் வில் ரீச் நியர்பை 80. பட் ஹூம் இட் வில் ஃபேவருங்கிறதுக்கு இப்போ எந்த உத்தரவாதமும் இல்லை. இப்போ இந்த ப்ராசஸ் இதில் நடந்த ஒரு சில குழப்பங்கள், அதாவது மக்களுக்கு இது நம்ம பேர் இருக்கா இல்லையா, இந்த மாதிரியான குழப்பங்கள் அப்படிங்கிறது ஒருவேளை ஈசி மேலே ஏதாவது அதிருப்தியை ஏற்படுத்துறதுக்கான காரணமாக அமையுமா? குழப்பமே இல்லைன்றேன். அதனால் ஈசி மேலே எந்த அதிருப்தியும் வராது. அது அரசியல் கட்சிகள் முயற்சி பண்ணுறாங்க. அவங்களும் எஸ்ஐஆருக்கு முன்னாடி பண்ணாங்க. அவங்க எஸ்ஐஆர் முடிஞ்சப்பறம் அவங்களும் பண்ண மாட்டாங்க. நான் ஏற்கனவே சொல்லுவேன், எலெக்ஷன் கமிஷனுக்கு ஆர்டர் போட்டதை தவிர வேறு எந்த வேலையும் இல்லை.
நடத்துனது பூரா தமிழ்நாடு அரசு அதிகாரிகள். யாருக்காவது அதிருப்தி வரணும், நீங்கள் உள்பட எங்களுடைய 2 பேர் சேர்க்க சொன்னனே, எங்கள் பேர் 2 பேர் நீக்க சொன்னனே, நீக்கலேன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கோவப்பட வேண்டியது திமுக அரசு மேலே, எலெக்ஷன் கமிஷன் மேலே இல்லை. டெல்லியில் உட்கார்ந்துருக்கக்கூடிய தேர்தல் ஆணையருக்கு நீங்கள் யாருன்னே தெரியாது. அதனால் உங்களுடைய ஓட்டை நீக்கணும்னு அவருக்கு எந்த ஆசையும் கிடையாது. இங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய பிஎல்ஏ பிஎல்ஓக்கள் அவங்க எல்லாமே மாநில கட்சிகளை சேர்ந்தவங்க. பாஜக ரொம்ப பாவமாக உட்காந்து ஓடிட்டு இருக்கு. அப்போ வந்து திமுக அதிமுககாரங்க ஏன் வேலை பார்க்கல, தேர்தல் அதிகாரி ஏன் வேலை பார்க்கல? தேர்தல் அதிகாரி வந்து உங்களுக்கு தெரியும், அரசு ஊழியர்கள் ஓட்டுனா டிஎம்கே ஓட்டுன்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. நான் அப்படியே கேங்கிறதுல, பட் அரசு ஊழியர்கள் ஓட்டுனா டிஎம்கே ஓட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க ஏன் அரசு ஊழியர்கள் ஏன் வந்து டிஎம்கே எதிராக வேலை பார்க்க போகிறாங்க? மாநில அரசு ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க, டிஎம்கே கட்சிக்காரங்க வேலை பார்க்குறாங்க. ஆனால் வந்து பிஜேபிக்கு ஃபேவராக இருக்குங்கிறது எனக்கு என்ன லிங்க் லாஜிக்னே புரியல. அப்படி ஒருவேளை நான் ஏற்கனவே வேற ஒரு பேட்டில் சொன்னேன், இருந்தாலும் திரும்பி நீங்கள் ஆசைப்படுறீங்கன்னு சொல்லிடுறேன். அப்படி தமிழ்நாடு மாநில அரசு ஊழியர்கள் தேர்தல் ஆணையத்தோடு சேர்ந்து முறைகேடில் ஈடுபட்டு வாக்காளர்களை அநியாயம் நீக்கியிருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அத்தனை பேரை நீக்கட்டுன்ற, அத்தனை பேரை சஸ்பெண்ட் பண்ணட்டுன்ற, அத்தனை பேரும் குறைஞ்சபட்சம் இடமாற்றமாவது பண்ணட்டுன்ற. யார் தடுக்க போகிறா? வேலை பார்த்து பூரா உங்கள் ஆஃபீஸர் சார்னு சொல்கிறேன், அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க சார்னா மாட்டேன்றீங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராசஸை எலெக்ஷனுக்கு கிட்டக்க வரும்போது செய்யும்போது இதில் நிறைய ஒரு மேன் பவரோ இல்லை அதில் வந்து போடக்கூடிய எஃபோர்ட்டோ வந்து ரொம்ப அதிகம். ரிவிஷன் எக்ஸாம்ஸ் ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? 10th படிப்பாங்க, +2 படிப்பாங்க. அனுவல் எக்ஸாம்னு ஒன்று இருக்கும், குவார்டர்லி இருக்கும், மந்த்லி இருக்கும், ஹாஃபலி இருக்கும். அப்புறம் நெருங்கி வந்தோன்னே ஜனவரிலேருந்து பிப்ரவரி மார்ச் வரைக்கும் ரிவிஷன் எக்ஸாம் வைப்பாங்க. அதுதான் இது. இல்லை, இது வந்து என்னென்னா ஒருவேளை இப்போ ஆளக்கூடிய அரசு தான் அதை இதோட பொறுப்பு இல்லையா மாநிலத்தில். இப்போ அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் பொறுப்பு, அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி மாநில அரசு. இப்போ இதில் அவங்க ஃபுல்லாக இன்வால்வ் ஆகும்போது இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் சார்ட் அவுட் பண்ணுறது, இது முன்னே பின் போகும்போது அவங்களுக்கு அந்த எலெக்ஷனுக்கான ஒர்க் பண்ணுறதுல டிவியேஷன் ஏற்படும் அப்படிங்கிறது சிலருக்கு சாதமாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கேம் அப்படின்னு கேட்குறாங்க. எலெக்ஷனுக்கான ஒர்க்கு மார்ச்சுக்கு முன்னாடி ஆரம்பிக்க போகிறதே இல்லை. வாக்காளர் பட்டியல் தான் எலெக்ஷனுக்கான முதல் ஒர்க். அதுதான் ஃபண்டமெண்டல் பேஸ் ஒர்க். அது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சுவர் இருந்தால் தானே சித்திரம். நீங்கள் வாக்காளர் பட்டியலே க்ளீனாக இல்லை, நீங்கள் என்ன ஓட்டுப்பதிவு நீங்கள் நடத்துவீங்க? நீங்கள் வாக்குப்பதிவு நடத்துறதுக்கு மேலே வாக்காளர் பட்டியல் க்ளீனாக இருக்கும்ல. அதுக்கப்புறம் வேட்பாளர்களுடைய பேரை சேர்க்கறது, வாங்கிறது, அவங்களுடைய நாமினேஷன் வாங்குறது, அதை ஸ்க்ரூட்டினி பண்ணுறது, அதில் வாபஸ் வாங்குறது, அது 10-15 நாள் ப்ராசஸ். அது நடக்குமே. அது வரைக்கும் தேர்தல் அலுவலருக்கு என்ன வேலை இருக்குன்றீங்க? இப்போ ஒரு மாவட்ட தேர்தல் அலுவலராக ஒருத்தர் இருக்கிறார், இல்லாட்டி ஒரு தொகுதியோட சட்டமன்ற தேர்தல், குளத்தூர் சட்டமன்ற தேர்தலுடைய தேர்தல் அலுவலர், அவருக்கு என்ன வேலைன்றீங்க? அவருடைய வழக்கமான மாநில அரசு வேலையை தவிர எலெக்ஷன் ரிலேட்டடாக அவருக்கு என்ன வேலை இருக்குது? ஒன்றுமே கிடையாது. எலெக்ஷன் அறிவித்த பிறகு, கோட் ஆஃப் கான்டக்ட் நன்னடத்தை விதிகள் அமலான பிறகு அவர் அதிகாரின்னு போர்டு போட்டுவிடுவார். அது வரைக்கும் அவருக்கு இந்த போர்டு கிடையாது. அப்போ தான் போர்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நாமினேஷன் வரும், அதுக்கப்புறம் தான் வித்ட்ராயல் வரும், அதுக்கப்புறம் தான் ரிமூவல் வரும், அதுக்கப்புறம் தான் ஃபைனல் லிஸ்ட் வரும். என்ன செய்ய போகிறார் அவர்? அது அடுத்த அது வந்து ஏப்ரல் மாதம்லாம் அந்த வேலையே நடக்கும், மார்ச்சில் நடக்கலாம் அநேகமாக. இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்லும்போதே பல கட்சிகளும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, டிஎம்கே உட்பட. அப்போ இது நமக்கு எதிரான சதி, இது வந்து மக்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்லாம் அவங்க பேசும்போது இது அவங்க செட் பண்ணுற நெரேட்டிவா? வேற எதுவுமே மத்திய அரசு என்ன செஞ்சாலும் குற்றம், எது செய்யாட்டாலும் குற்றம். அது நெரேட்டிவ், வேற எந்த பலனும் கிடையாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இந்த நெரேட்டிவ்ங்கிறதுல அவங்க ஜெயிச்சிட்டாங்களா? ஆர் ஒருவேளை தேர்தலில் வந்து அவங்களுடைய ரிசல்ட் மாறி வந்ததுன்னா அதுக்கான ஒரு இதுக்கும் ரிசல்ட்டுக்கு சம்பந்தமே இல்லைங்க. முதல்ல தெரிஞ்சுங்க, எஸ்ஐஆருக்கும் தேர்தல் முடிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. டிஎம்கேவே திரும்ப ஜெயிச்சிட்டாலும் அதற்கு காரணம் எஸ்ஐஆர் இல்லை. ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சிட்டாங்கன்னு எஸ்ஐஆர் தான் ஜெயிச்சிட்டா அவங்க ஒத்துக்கிடுவாங்களா? எஸ்ஐஆர் மூலமாக தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்க முடியும் என்று சொன்னால் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிடுவோம். ஒருவேளை டிஎம்கே ஜெயிக்குதா இல்லையான்னு அப்புறம் பார்ப்போம். ஜெயிச்சுட்டாங்கன்னு எஸ்ஏஆரில் அவங்க பண்ண குளறுபடினால தான் ஜெயிச்சாங்கன்னு ஒத்துக்கிடுவாங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அதனால் இதுக்கு நான் வந்து முதல்ல சொல்லிடுறேன், எந்த கட்சி ஜெயிச்சாலும் தோத்தாலும் அதுக்கும் எஸ்ஏஆருக்கு சம்மந்தம் இல்லை. அது வந்து ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, தேர்தலில் ஜெயிக்கிற தோல்விக்கு வேறு 10 காரணங்கள் இருக்குது. இதில் எந்த குளறுபடியும் நடக்கல. இப்போ முதல்ல வந்து அந்த வரைவு பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஆண்களுடைய பெயரை காட்டிலும் ஒரு 2.6% ஐ கெஸ் பெண்களினுடைய பெயர் நீக்கம்ங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா பெண்களுடைய பேர் தான் வாக்காளர் பட்டியலே அதிகமாக இருக்குது. நீங்கள் நீக்கத்தில் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்கல்ல, வாக்காளர் பட்டியலில் யார் பேர் அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். தமிழ்நாட்டில் ஆண் வாக்காளருடைய எண்ணிக்கையை விட பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகரித்து கிட்டத்தட்ட 3 தேர்தல் ஆச்சு. இப்போ என்ன 2011 சட்டமன்ற தேர்தலிருந்தே பெண் வாக்காளருடைய எண்ணிக்கை அதிகம், ஆண் வாக்காளருடைய எண்ணிக்கை குறையும். இப்போ அந்த மாதிரி ஃபைனல் லிஸ்ட்லேயுமே வந்து அந்த மாதிரியான ஒரு டிவியேஷன், ஒரு அவங்களுடைய பர்சன்டேஜ் வந்து குறைவாக இல்லை, இதுதான் இருக்குது, ரேஷியோ அப்படி தான் போகும். ஒருவேளை அந்த மாதிரி நீக்கம்ங்கிறது பெண்களினுடைய சதவீதம் அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இது ஆளக்கூடிய திமுக ஏதாவது பிரச்சனை வரும். பிகாஸ் அவங்க பெண்களுக்கு வந்து நிறைய நலத்திட்டங்கள்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு பக்கம் ஒரு விமர்சனம் வைக்கிறாங்களே, அது உண்மையாக இருக்குமா? ஏற்கனவே நான் சொன்னேன், எஸ்ஐஆரில் என்ன நடந்தாலும் அதற்கும் தேர்தல் முடிவுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒன்று,
பெண்களுடைய பெயர் அதிகமாக நீக்கப்பட்ட வாய்ப்பு நல்லா இருக்குது, நான் மறுக்கலை. அதற்கான காரணம் பெண்களுடைய பேர் தான் வாக்காளர் பட்டியல் அதிகமாக இருக்குது. அந்த ரேஷியோவில் தானே போகும். 100 பேர் ஆண்கள் 110 பேர் பெண்கள்னா அந்த ரேஷியோவில் தானே போகும். 100 பேர் ஆண்கள் 110 பேர் பெண்கள், ஆனால் நீக்கப்பட்டது வந்து 200 பேர் ஆண்கள் அப்படின்னா உங்களுக்கு டவுட். அங்கே தான் அலாமிங்காக இருக்கணும். அதே ரேஷியோவில் நீக்கப்படுறது நீங்கள் எதுக்கு அலாரமாக இருக்கீங்க இருக்கணும் புரியல. மேக்ஸிமம் அந்த மைக்ரெண்ட் இருக்காங்க 18 to 39 இயர்ஸ்க்குள்ளே இருக்கிற 18 to 29னா அது வந்து கல்யாணமாகி அவங்களுடைய கணவர் வீட்டுக்கு போயிருக்கலாம், அதனால அந்த பேர் மாற்றம் இருக்கலாம். அல்லது 29 to 39 அப்படிங்கிறது உழைக்கிற வர்க்கமாக இருப்பாங்க, வேலைக்கு போயிருப்பாங்க, மைக்ரெண்ட் ஆயிருப்பாங்க, கல்யாணம் பண்ணுங்க, புள்ள பத்துக்குங்க, மைக்ரெண்ட் ஆகுங்க, தப்பே கிடையாது. நல்லது செய்யணும், நாடு முன்னேறணும் செய்யுங்க. வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்த்துக்குங்க. வாக்காளர் பட்டியலில் பேரை சேர்க்க வேண்டாம்னா பேசாமல் உட்காந்துருங்க. There should be a small effort from our side. The government is taking extraordinary effort. You should reciprocate. நான் பண்ணவே மாட்டேன்னா பேசாமல் உட்காந்துருங்க. அதில் ஒன்றும் குழப்பமே இல்லை. ஆண்கள் மட்டும் இல்லை, பெண்கள் மட்டும். இந்த ரேஷியோக்கு அதுக்கு சம்பந்தம்லாம் ஏற்கனவே பதில் சொல்லு. Behind Woods Beyond the News with Rangraj Pandey. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand, and Dr. Srivarma Wellness. அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். Powered by Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafood dishes. இப்போது தமிழகம் எங்கும். GT Holidays and Dr. Srivarma ஆயுள் தரும் ஆயுர்வேதா presents Behind Woods Beyond the News with Rangraj Pandey. Powered by Arabian Garden Seafood Restaurant.